ஸோ இப்போ அந்த வேட்பாளர்கள் அறிவிச்சம்போது 2 தொகுதியில விஜய் அவர்கள் நிக்கிறாங்க. ஸோ ஒரு தொகுதி அப்படின்றது வந்து சாத்தியமா அப்படின்றத தாண்டி 2 தொகுதியிலயும் வின் பண்ணிருவாரா சார்? 2 தொகுதியிலும் ஏன் நிக்கணும்? இதுக்கு முன்னாடி ஏதாவது வேற ஏதாவது அதாவதுமா, மைண்ட் செட் இருக்கா? அதுதான் நான் சொன்னேன்ல, விஜய்க்கு வந்து அடிப்படை அறிவுன்றதே கிடையாதும்மா. புரியுதா? அதனால பயம் வேற, என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஏதாவது கட்டி இறக்கி விட்டுருப்பாங்க சர்வேன்ற பேரில். ம். அப்போ இங்கே நிற்கலாம் அங்கே நிற்கலான்னு சொல்லி கடைசியில் 2 தொகுதியில் இறக்கி விட்டுருக்காங்க. எதுக்குன்னா, ஒரு தொகுதியில் இறங்கி கேவலமாக தோத்துட்டோம்னா அசிங்கமாயிரும். ம். ஸோ அதனால 2 தொகுதியில் சரி ஒன்று போச்சுன்னா கூட இன்னொன்று ஜெயிச்சு தப்பிக்கலாம் அப்படின்னு. ஓகே. சரி, இப்போ ஒரு தொகுதியில் தோத்து ஒரு தொகுதியில் ஜெயிச்சானே நீ வேல்யூ இல்லைன்னு தானே அர்த்தம். ம். 2 தொகுதியிலையும் தோக்க போகிறதுன்றது வேற. நம்ம கூட ஏற்கனவே சொல்லியிருந்த போட்டி போட தயாராக இல்லை. ஆனால் கடைசி நேரத்தில் போட்டி போட்டே ஆகணும்னு சொல்லி ஒரு நபர் வந்து நெருக்கடி கொடுத்து 2 தொகுதியில் போட்டி போடு. 1 தானே தோத்துருவோன்னு பயம் இருக்குது, அதனால தானே தப்பிச்சு ஓட பார்க்குறேன், 2ல் போடு ஓகே. அப்படின்னு சொல்லி சொன்னதே அந்த நபர் தான்றாங்க கடைசி நேரத்தில். ம். ம். அதுக்கப்புறம் தான் அந்த இதெல்லாம் ரெடி பண்ணி செங்கோட்டையன்ட்ட கொடுத்து ஓகே. நாமினேஷன் ஃபைல் பண்ணுற பேப்பர்லாம் எழுதி அவர் கரெக்ஷன் வாங்கிட்டு எங்கே எதை போடணும்னு சொல்லி அவர் கூட கட்சிக்காரங்களை அனுப்பி அவர் ஆளை அனுப்பி ஃபில்லப் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபில்லப் பண்ண கூட தெரியாது. ஸோ கொடுத்துருக்காங்க. இப்படி தான் போயிருக்கு. ஸோ இப்போ இந்த 234 தொகுதிக்கு வேட்பாளர்கள் அறிவிச்சாங்க இல்லையா சார்? ஸோ அதில் வந்து தூத்துக்குடி வேட்பாளராக வந்து அவங்க ஃப்ரெண்டை தான் வந்து அறிவிச்சாங்க. பட் அதுக்கு பதிலாக அஜிதா அவர்கள் தான் வருவாங்கன்னு ஒரு பக்கம் இருந்தாங்க. ஸோ இப்போ இங்கே என்னன்னா 2 பேத்துக்கு இடையில தான் போட்டின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ மக்கள் விமர்சகர்கள்லாம் வந்துட்டு தாவேக்காவுக்கும் இடையிலே போட்டி வந்துருச்சு அப்படின்ற மாதிரியான விமர்சனமும் போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அஜிதா அவர்களை ஏன் அவங்க நிப்பாட்டாமல் ஃப்ரெண்டை நிப்பாட்டி இல்லை, வச்சு? அது கூட உள்கட்சி பிரச்சனை. அந்த பொண்ணு வந்து விஜய் வந்து என்னென்னா, விஜய் வந்து தாய் தகப்பனே துரத்தி விட்ட ஒரு ஆள்கிட்ட போய் வண்டியை மறிச்சிங்கன்னா புரியுதா? ரொம்ப கொடூரமாக. நீங்கள் ஒரு சராசரி மனிதனை மறைச்சிங்கனாலே உங்களுக்கு ஆபத்து, பிரச்சனைக்கு வருவாங்க. ஒரு சைக்கோவை போய் மறைச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஒரு பழி வாங்காமல் விட மாட்டேன். அது இருக்கும்போது அந்த கட்சியில் எப்படி அந்த பிள்ளைக்கு சீட்டு தருவாங்க? அது கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கு, எல்லாம் ஒரு பில்டப் கொடுத்து கட்சியை வந்து ஒரு நல்ல ரீச் கொண்டு போச்சு. இருந்தாலும் நீங்கள் விஜயவே பசி ஆனந்தே பகச்சிச்சு அப்படிங்கும்போது எப்படி? அதுக்கு நல்லது தான், அதுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு தான் நம்ம சொல்லலாம். நின்று நாசமாக போய் இருக்கிற காசை இழந்து பேரையும் கெடுத்து போகிறதுக்கு இது அதுக்கு நல்ல பேர். நிற்காம எல்லாத்தையும் விசிலாம் தூக்கி போட்டு நேற்று கொடியெல்லாம் போட்டு எரிச்சிருக்கு. அது நல்ல விஷயம், நல்லது நடக்கும். ஸோ இது விஜய் அவர்களுக்கு போச்சுன்னா மறுபடியும் அஜிதாவை கொண்டு வந்து நிப்பாட்ட அதை விஜய்க்கு தெரியாமல் எதுவுமே நடக்காதுமா. விஜய் எல்லாத்தையும் இப்போ ஃபோனில் பார்த்துட்டே தான் இருக்கும். யூடியூப்பில் என்ன வருதோ, என்ன முக்கியமான இருக்கோ எல்லாத்தையுமே பார்த்துருவோம். அதனால் விஜய்க்கு தெரியாமல் எது என்ன? விஜய் என்ன ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ளே அடைச்சி கிடக்காரு? ஏன்னா இங்கே தான் படுத்துருக்கான்னு தெரியாதா? ஸ்க்ரோல் பண்ணால் தெரிஞ்சு போயிருப்போம் என்ன ஏதுன்னு. தெரிஞ்சு தானே ஒரு நம்ம வந்து மறித்த ஒரு ஆளுக்கு சீட்டு தரல, அங்கே வேணே நம்ம ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கும்போது, ஏன்னா உள்ளூர்காரனுக்கு கொடுத்தீங்கன்னா அங்கே பெரிய கலவரம் வந்துடும். ஓகே. ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு ரவுடி குரூப் மாதிரி இங்கே. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த அஜிதாவே பொறுத்தளவுக்கு அது கொஞ்சம் ரொம்ப அது ஒரு தீவிர ரசிகைன்றதை தாண்டி நிறைய வேலை பார்த்துருக்கு ஒரு ஃபீல்டில். அஜிதா அளவுக்கு அது நாளைக்கு ஜெயிச்சா கூட அந்த மாதிரி ஆட்கள் வந்து பப்ளிசிட்டிக்குனாலும் மக்களுக்கு செய்வாங்க. புரியுதா? நமக்கு பப்ளிசிட்டி வேணுன்றதுக்காகனாலும் 4 இடத்துக்கு போகும், ஒரு செய்யும். அப்படிப்பட்ட ஒரு ஒரு துடிப்பான ஒரு பிள்ளைக்கு கொடுக்காம வேறு யாருக்காக கொடுத்தா பிரச்சனை வருன்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவர் ஃப்ரெண்டு அதனால கொடுத்துட்டாருன்னு சொல்லி எனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ வந்து இவ்வளோ வேட்பாளர்கள் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் சில பேர் பற்றின நிறைய விமர்சனங்கள், நிறைய வீடியோஸ்லாம் வெளில வருதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், இப்போ இது வரைக்கும் சொன்ன வேட்பாளர்கள் ஸ்ட்ராங்கான வேட்பாளர்களா? மக்களுக்கு வேட்பாளர் கிடைச்சதே பெருசுன்னு ஸ்ட்ராங்கான வேட்பாளர்னு கேட்குறீங்க. வேட்பாளர் கிடைச்சதே பெருசுமா. ஓகே. 234 இடத்துல ஆளை நிறுத்தியிருக்காங்கன்றது யாரும் எதிர்பாராது. பரவாயில்லையே ஆள் பிடிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பிள்ளை பிடிக்கிற கும்பல் மாதிரி பிடிச்சிருக்காங்க அலைஞ்சு. சரி, அதே தலை தப்பிச்சா போதுன்னு ஏதோ பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேட்பாளர் ஸ்ட்ராங்கை பற்றி கேட்குறீங்க, ஸ்ட்ராங் லைட்டுன்னு. ஓகே. ஏன்னா அவங்களோட டிரைவரோட ஃபேமிலி முதல் கொண்டு நிற்க வச்சுருக்காங்க. நம்ம டிரைவருக்கு எல்லாமே தெரியுங்களம்மா. இப்போ நீங்கள் பணக்கார ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கார் வைத்திருப்பவர்கள் மிடில் கிளாஸில் டிரைவர் வச்சுருக்கிறது, எங்கே ஊருக்கு போகிறதுக்கு நம்மளால் ஓட்ட முடியலன்னு வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரியான நபர்கள் செலிப்ரிட்டிஸ் எங்கே போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. முழுக்க முழுக்க அவர்களுடைய குடும்பத்தை பற்றியும் என்ன நடக்குது பர்சனலை பற்றியும் தெரிஞ்ச ஒரே ஆள் அவங்க ஒய்ஃபாக கூட இருக்காது. இந்த ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டாக கூட இருக்காது. டிரைவருக்கு தான் எல்லாம் தெரியும். எல்லாமே இன்னும் டவுட் டிரைவர் தான். டிரைவரை பகைக்கவே மாட்டாங்க. என்ன பெரிய
சில பேர்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பிச்சைக்காரன் சம்பளமே சரியாக கொடுக்க மாட்டாங்க. ஆனால் டிரைவருக்கு மட்டும் பயங்கரமாக சம்பளம் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க வருஷம் வருஷம். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி சம்பளம் அதிகமாக கொடுப்பாங்க. ரொம்ப இதாக கவனிச்சுக்காங்க. ஏன்னா 2 விஷயம். ஒன்று வந்து இவன் உயிர் அவன் கையில். புரியுதா? ஏன்னா கரெக்டாக அவன் போயிட்டு வந்தால் மட்டும்தான் இவன் உயிரோடு இருக்க முடியும். 2வது வந்து இவனோட எல்லா ரகசியமும் அவனுக்கு தெரியும். ஏன்னா உள்ளே போய் நீங்கள் காருக்குள்ளே ஃபோனில் பேசிட்டு டிரைவர் ஒன்றும் தெரியாத மாதிரி தான் உட்காந்துருப்பான். உங்களோட எல்லா டீலிங்கும் அவனுக்கு தெரிஞ்சிடும். ஃபினான்ஷியல் டீலிங், யாரை பார்க்க போகிறீங்க, என்ன பேசுகிறீங்க, எந்த நேரத்தில் யார்கிட்ட கோவப்படுவீங்க, எல்லாமே. இது நல்ல விஷயத்துக்கு கூட இது. அது போக மீதி விஷயம் திரையில் வந்து நடக்கக்கூடிய எல்லா நைட் ஆக்டிவிட்டீஸும் தெரியும் டிரைவருக்கு. அப்படி இருக்கிறதுனால அவன் சொல்லியிருப்பான். சொல்கிறியா இல்லை என்ன பையனுக்கு சீட்டு கொடுக்குறியா இல்லை அந்த ஈசிஆரில் அப்படின்னா இருப்பா கொடுத்துறேன். ரொம்ப அழுது எமோஷ்னலான அந்த ஒரு இதாக காமிச்சிருந்தாங்க. வேட்பாளர்கள் அறிவிச்சு அந்த பையன் வரும்போது ரொம்ப அழுதுருந்தாங்க இல்லையா? அவங்க சீட்டு கொடுத்துட்டாங்க. சின்ன பையனுக்கு சீட்டு வாங்கிட்டா டிரைவர் இவ்வளோ மிரட்டி நம்மளை அப்படின்னா இல்லை, அந்த பையன் அழுதாங்க. அந்த பையன் அழுதுருப்பான். ஏன் அந்த பையன் அழுதுருப்பான் அப்படின்னா, இவ்வளோ நாள் நம்ம அப்பா நமக்காக என்ன செஞ்சாருன்னா கூட இன்னைக்கு உருப்படியான ஒரு வேலை செஞ்சுருக்காரு. விஜய்கிட்ட வேலை பார்த்து இவ்வளோ நாள் நாசமாக போனதுக்கு இந்த ஒரு விஷயம் உருப்படியாக பண்ணியிருக்காருன்னு நினச்சி அழுதுருப்பான். பொங்கி அழுதுருப்பான். ஸோ ஆக்ட்ரஸ் ஜூலி பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து தாவேகாவுக்கு எதிராக பேசிகிட்டு இருந்த இடத்துல இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து விஜய் அவர்களை பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்லாம் சொல்லி போட்டிருக்காங்களே சார். ஸோ அவங்க பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது விஜய்க்கு போட்டி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய தலைவர்கள்லாம் கிடையாது. விஜயோட மெச்சூரிட்டிக்கு இது போன்றவர்கள் தான் அப்கமிங் ஆட்கள் தான் விஜய்க்கு சரியான பதில் சொல்ல முடியும். விஜய் பாணியில் பதில் சொல்ல முடியும். விஜய்க்கு ஒரு சீஃப் மினிஸ்டரோ இல்லை ஒரு முன்னாள் எதிர்கட்சி முன்னாள் சிஎம் எடப்பாடியாரோ பதில் சொல்ல அளவுக்கு விஜய்க்கு ஸ்டஃப் கிடையாது. செங்கோட்டையனுக்கு வேணால் பதில் சொல்லலாம், செங்கோட்டையன் பேச மாட்டார். ஸோ வந்து என்னென்னா விஜய்க்கு பதில் சொல்கிறதுக்குன்னு இந்த மாதிரி ஆட்கள் நிறையா இருக்காங்க. அவங்கள வச்சு தான் விஜய்க்கு பதில் சொல்ல முடியுன்றதுனால தான் இந்த பொண்ணு வந்து ஏன்னா அது ஒரு வீடியோ போட்டுச்சு, அதை அப்படியே விட்டுருந்துருக்கலாம். அசிங்கமாக போட்டு அதை கேவலப்படுத்தி என்னென்னமோ பண்ணால் அப்புறம் யாராக இருந்தாலும் விட மாட்டாங்கல்ல. இவருக்கு மட்டும் இது இருக்குது அப்படின்னு. ஆனால் இப்போ கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, கொஞ்சம் திருந்திருக்காங்க. இதை முதல்ல செஞ்சுருந்தாங்கன்னா இவங்களுக்கு ஒரு வேல்யூ வந்துருக்கும். விஜய்க்கு வந்து வேல்யூ வந்து வந்ததும் போனதுக்கு காரணமே அவங்களோட ஒரிஜினான்ற வச்சுருக்க ஐடிவிங் தான். ஒழுங்காக மரியாதையாக இந்த மாதிரி பெண்களை அசிங்கமாக பேசாமல் இந்த மாதிரி பொதுவாக இப்போது இவங்களை பற்றி கருத்து தெரிவிக்கிறத பற்றி கருத்து மட்டும் தெரிவிச்சிருந்தா எந்த பிரச்சனையுமே இல்லை. இவங்க வந்து ரொம்ப அதாவது ஒருத்தர் இறங்கினோடனே அடிக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இறங்கினோடனே அடிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது இவங்களுக்கே நெகட்டிவாக மாறிடுச்சு. இப்போ அதை குறைச்சிருக்காங்க, கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஆனாலும் வந்து அது இல்லைன்னா என்னென்னா இப்போ ஜூலியெல்லாம் களத்தில் இறக்கி விடுவாங்க. இல்லை அதுவே களத்தில் இறங்கிடுச்சு. இறங்கும்போது அது விஜய் 1-2 பார்க்காம விடாது. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் ஜூலி வந்து இன்னும் பெருசாக ஏதாவது சம்பவம் பண்ணுவாங்க? சம்பவம் பண்ணிகிட்டே தான். அப்போ இவங்களுக்கு வந்து சம்பவம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஆள் தான் கரெக்டு. புரியுதா அவங்களுக்கு? பிக் பாஸில் வந்தவங்க, கலக்க போவதில் யாரில் வந்தவங்க, இவங்க தான் விஜய்க்கு எதிரி. இவங்களை வச்சு தான் விஜயை டீல் பண்ணுவாங்க இனிமேல். ஏன்னா அவர்கள் தான் விஜய்க்கு ஈக்குவல். இல்லை சினிமாவில் இருக்க டைரக்டர்ஸு, இல்லை இப்போ முன்னாள் இயக்குநர்கள், ப்ரொடியூசர்ஸ், இவங்கள தான் வந்து இறங்கினா தான் விஜய் கரெக்டாக வரும். ஓகே. ஸோ இத்தனை நாளாக வந்து ஜூலி வந்து ஒரு வீடியோ போடும்போது அண்ணான்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. பட் இப்போ ரீசெண்டாக வந்த வீடியோவில் வந்து வாடா அப்படின்னு சொல்லி மரியாதை குறைவாக பேசிட்டாங்க இல்லையா சார்? ஸோ இது சரி? அது பார்க்கும்போதே தெரியும்னா பொண்டாட்டிக்கே கடன் கொடுத்தவனுக்கு என்ன மரியாதைன்னு ஒரு சாதாரணமாகவே வரும்ல. பெத்த பிள்ளைக்கு கடன் கொடுத்தவன் இவனை எதுக்கு அண்ணான்னு கூப்பிட்டு, இவனை மாதிரி ஒரு அண்ணன் இருக்கிறதுக்கு அவனை கழுத்து நெரிச்சு கொண்டுலான்னு தோணும். இப்படி ஒரு அண்ணன் தேவையா? கட்டின பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்குமே கடன் கொடுத்து வச்சிருக்கான், இவனை அண்ணன் சொல்லி என்ன ஆக போகுது? தற்கொலை அப்படின்றக்கா அவங்க வாடா போனான்னு இப்போ தான் அவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். முதல்ல தெரியாமல் மரியாதையாக பேசியிருப்பாப்புல, இனி வந்து கரெக்டாக பேசுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வேட்பாளர்கள் அறிவித்த அந்த ஷோ வந்து பார்த்துருப்பீங்க நிகழ்ச்சி. ஸோ அதில் வந்து உறுதிமொழி எடுத்தாங்களே சார், இந்த உறுதிமொழியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், இவங்க பெரிய இந்த போராளி, தர்ம போராளி. இவங்க அப்படியே வந்து ஒரு நாடை வந்து சுதந்திரம் வாங்குறதுக்காக ஆயுதம் ஏந்தி போராட போகிறாங்க. அப்படி உறுதிமொழி எடுக்கிறாங்க. வித்து போன வயலையும் ஒன்றும் இளவும் தெரியா எட்டும் தெரியா, எங்கேருந்து வந்தோன்னு தெரியா, எங்கே போகிறோன்னு தெரியா, இவனுக்கு என்ன உறுதிமொழி? புரியுதாங்க? மிகப்பெரிய அந்த கியூபா சுதந்திரம் வாங்குறான், இல்லை அமெரிக்காவுக்கு எதிராக போகிற ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி வாங்குறாங்க. லூசு பயலே, இவங்களுக்கு என்ன இளவும் தெரியா எட்டும் தெரியாமா, தலைவனும் தற்கொலையவனும் என்ன தேவைன்னு பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் இவங்க.
உறுதிமொழியில் கொண்டு போய் இதை வச்சு அடிக்க வேண்டியதான், முள்ளடிச்சு சாத்த வேண்டியதான்.